நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டைப் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். கிறிஸ்பி போண்டா ஜவ்வரிசி போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ஜவ்வரிசியை ஒரு பவுல் ஆட் பண்ணியாச்சு. ஒரு கப் தயிர், ஒரு கப் தண்ணி, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறணும். ஜவ்வரிசி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஊறலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா ஊற விடுங்க. இப்போ இது கூட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ரவை, பச்சரிசி மாவு, மூணு டேபிள் ஸ்பூன். இது தேவைப்பட்ட நம்ம அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். பொடியான இருக்குன்னு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஆனியன், தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி போண்டா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அவ்வளோதாங்க, நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். போண்டாவை பொரிச்சு எடுக்க எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். போண்டா சுட்டுக்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போண்டாவை எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மீடியமாகவே வைங்க கேஸை, ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. ஒரு தடவை போடும்போதும் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டு போண்டாவை போடுங்க. பொறுமையாக திருப்பி போடுங்க. பொறுமையாக நல்லா திருப்பி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட ஜவ்வரிசி போண்டா ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். ஜவ்வரிசி போண்டா ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஜவ்வரிசி போண்டா சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, பர இருக்குது.
கிரன்ச்சியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.